ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விசுகீர்த்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம விசுகீர்த்திஸ் கிச்சனில் ஒரு அருமையான கார்டன் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த செடியெல்லாம் நம்ம வீட்டு முன்னாடி சிட் அவுட்டில் இருக்கிற குரோட்டன்ஸ் செடிங்க. இந்த செடி ஒரு 2 days முன்னாடி தான் வாங்கிட்டு வந்தோம். இதில் நல்லா ஒயிட் கலரில் சூப்பரான பூ பூக்குமா, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க. ரொம்ப சூப்பராக நல்லா தளைஞ்சு வந்திருக்குது. அப்புறம் இந்த செடியும் நாங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கிட்டு வந்தோம். இதுவும் நம்ம வீட்டுக்கு புது வரவு தான். அந்த செடி வந்துட்டு நான் நிறைய தண்ணி ஊற்றிட்டேன், அதனால் அது ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆயிடுச்சுங்க. அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்குறேன். அது மறுபடியும் தழைச்சி வந்துட்டுருக்குது. இதுவும் நம்ம வீட்டுக்கு புது வரவு தான். இது ஒரு ரப்பர் பிளான்ட்டுங்க. இது ரொம்ப பெரிய மரமாக வளருமா, பார்க்கலாம். நம்ம வர வரைக்கும் தொட்டியில் இருக்கட்டும், அப்புறம் எடுத்து நம்ம முன்னாடி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் அவங்க வாழை மரம் வச்சுருந்தாங்க. அந்த வாழை மரம் வந்து நல்லா வளரல. அப்புறம் அதே இடத்துல அதை தோண்டிட்டு மறுபடியும் வைக்கிறதுக்காக எடுத்துகிட்ருக்குறாங்க. அந்த வாழை மரத்தை தோண்டி நம்ம க்ளீன் பண்ணும்போது இந்த புழுவு அந்த தோண்டுற இடத்துல அந்த வாழை மரத்துக்கிட்ட அந்த குழிக்குள்ளே இருந்துச்சு. இது என்ன எவ்வளோ பெரிய புழுவாக இருக்குதுன்னு பாருங்கள். இது என்ன புழுவுன்னு எனக்கு தெரியல. பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதோட கொம்பெல்லாம் வச்சு பாருங்கள், என்னமோ ஒரு நம்மளை கடிக்கிற பூச்சி மாதிரி, தேள் மாதிரி இருக்குது பாருங்கள் அதோட கொம்பெல்லாம். இது என்ன புழு அப்படிங்கிறத தெரிஞ்சால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது இருக்கிறதுனால நம்ம செடிகளுக்கு பாதுகாப்பாக, இல்லை இது செடிகளை அழிச்சிருமா அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம புது வாழைக்கண்ணை அந்த இடத்துல வச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு நல்லா நம்ம குழியை தோண்டிட்டு அதில் நம்ம மண்புழு உரம், அப்புறம் செம்மண் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதில் சேர்த்துட்டு நம்ம வாழைக்கண்ணை வச்சுக்கலாம். பக்கத்துலேயே செண்பக செடியும் இருக்குதுங்க. அதுவும் வாங்கி வச்ச செண்பக செடி தான். இங்கே ஒரு வாழை மரம் வச்சுருக்குது. அப்புறம் இங்கே ஒரு செண்பக செடி வச்சுருக்குறாங்க. இது வந்துட்டு ஒயிட் செண்பக செடி. அப்புறம் அது லைட் கலருன்னு சொன்னாங்க. என்ன கலர்னு எனக்கு கரெக்டாக தெரியல.
இது நம்ம வீட்டு வெத்தலை செடிங்க. பக்கத்துலேயே பசலைக்கீரை செடி நல்லா படர்ந்து வந்துட்டுருக்குது. வெத்தலை நல்லா படர்ந்து எல்லா பக்கம் போயிடுச்சு. இப்போ மணி பிளான்ட்டை நாங்கள் வேப்ப மரத்தில் கொடி ஏற்றி விட்டுருக்குறோம். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. நம்ம வீட்டு வெத்தலை செடி. ஆனால் வெத்தலை செடியில் அந்த இலையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் நாங்கள் மருந்து தெளித்து விட்டுருக்குறோம். வேறு எந்த மருந்தும் இல்லைங்க. வேப்பம் புண்ணாக்கை தண்ணியில் கரைச்சி நல்லா தெளித்து விட்டுருக்குறோம். மறுபடியும் நல்லா புது தழை நல்லா தழைஞ்சு வந்துட்டுருக்குதுங்க. பரவாயில்ல, வேப்பம் புண்ணாக்கு ரொம்ப சூப்பராகவே வேலை செஞ்சுருக்குது. இது நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற செடிங்க. நம்ம வீட்டுக்கு பின்னாடி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு முருங்கை மரம், அப்புறம் இது அரளிப்பூச்செடி எல்லாமே வச்சுருக்குறோம். இது வந்துட்டு ராமர் அரளின்னு சொன்னாங்க. இது நம்ம பக்கத்தில் நர்சரியில் வாங்கிட்டு வந்தது தான். ஒயிட் கலர் அரளிங்க அது. இப்போ இந்த முருங்கை மரம் வச்சுருக்குது, முருங்கை குச்சி. இது நல்லாவே தழைஞ்சிருக்குதுங்க. அன்றைக்கி பார்த்தோம் இல்லைங்களா ஒரு வீடியோ, அந்த வீடியோவில் நம்ம முருங்கை குச்சி வச்சோம். இப்போ இது நல்லாவே தழைஞ்சிருச்சு. 2 முருங்கை குச்சியுமே நல்லாவே தழைஞ்சிருச்சுங்க. நம்ம வச்ச அரளி செடின்னு சூப்பராக தழைஞ்சிருச்சு. இப்போது இந்த இடத்துல ஒரு மாங்கன்று வச்சுருக்குறோம். நம்ம மாம்பழம் சாப்பிட்டு அதில் இருக்கிற கொட்டையை பதியம் போட்டு வச்சதாங்க. நல்லாவே வந்துருச்சு. இது சம்பங்கி பூ கொடி அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்தில் அந்த அக்கா அவங்களோட அம்மா கொடுத்துருந்தாங்க. இது நல்லாவே தழைஞ்சிருச்சுங்க. இதில் நல்லா குட்டி குட்டியாக க்ரீன் கலரில் பூ பூக்கும். அந்த பூ ரொம்பவுமே மணமாக இருக்கும். இப்போது இந்த எலுமிச்சை செடியில் தலையெல்லாம் புதுசாக நல்லா தழைஞ்சு வருதுங்க. வெறும் நம்ம சாணி தொழு உரம் தாங்க போட்டோம். சாணி எருவு, மாட்டுச்சாணி உரம் நல்லாவே தழைஞ்சிருச்சு. வெத்தலையும் நல்லா தழைஞ்சிருச்சுங்க. இது வந்துட்டு மாதுளம்பழத்தில் நிறையா பூ பூக்குதுங்க. ஆனால் பூவெல்லாம் உதிர்ந்தது. பார்க்கலாம், அதுக்கு ஏதாவது மருந்து நம்ம தெளிக்கணும். பக்கத்தில் மகிழம்பூ மரம் நல்லாவே பெருசாயிடுச்சுங்க. அதுலேயும் மகிழம்பூ மரத்தில் வெத்தலை நல்லா படர்ந்துட்டுருக்குது. கீழே நம்ம வீட்டில் சும்மா உருளைக்கிழங்கு முளைச்சிருச்சுன்னு நான் எடுத்துகிட்டு வந்து இதில் ஊனி விட்டேன். அது நல்லாவே செடி வந்துருச்சுங்க. ஒரு 2-3 பக்கம் ஊனி விட்டேன். எல்லா பக்கமே நல்லா செடி வந்துருச்சு. இது வந்துட்டு நாகதாளி செடி. அதுவும் ஒன்று தான் வச்சது, இப்போ நிறையா வந்துருச்சுங்க. அடுத்து மிளகாய் விதை இங்கே நல்லா தூவி விட்டேன். அதுவும் நல்லா வந்துருச்சு. இதுதாங்க பசலைக்கீரை செடி. பசலைக்கீரை ரொம்பவுமே சூப்பராக வளர்ந்துருச்சு. இதில் அந்த குட்டி குட்டி ரெட் கலரில் ஒரு காய் இருக்கும். அது ரொம்பவுமே அவ்வளோ ரெட் கலரில் இருக்குங்க. அதெல்லாம் எடுத்து நாங்கள் லிப்ஸ்டிக்குன்னு நாங்கள் உதட்டுக்கு பூசியிருக்கிறோம் சின்ன பொண்ணுங்களாக இருக்கும்போது. இது நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் மருதாணி மரங்க. இது வெட்டி விட்டுருந்தாங்க, நல்லா தழைஞ்சிருச்சு. மனோரஞ்சித செடி. இந்த இடத்துல ஒரே ஃபுல்லாக கல்லாக இருந்ததுங்க. இப்போ க்ளீன் பண்ணி எல்லாம் சூப்பராக நம்ம மறுபடியும் அந்த செடியெல்லாம் வச்சாச்சு. இது நம்ம கடையில் வாங்கின செண்பகப்பூ செடி. இது வந்துட்டு அவங்க அம்மா வீட்டிலேருந்து விதை கொண்டு வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக செண்பகப்பூ மரம் முளைச்சிருச்சு. அவ்வளோ அருமையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. இது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற மீன் தொட்டிங்க. இந்த தொட்டி நம்ம வீட்டில் செஞ்சது தான். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். அந்த 2 சின்ன தொட்டி நம்ம வீட்டில் செஞ்சது தாங்க. அது மணி பிளான்ட்டு. இந்த பூ வந்துட்டு நான் ஒரே ஒரு பூ தாங்க வாங்கி போட்டோம். அதுவே நல்லா குட்டி போட்டு நிறையா பூ ஆயிடுச்சுங்க. இப்போது இதில் மீன் விட்டுருக்குது. ஆப்போசிட்டில் அந்த அக்காங்க வீட்டில்
நிறைய குட்டி போட்டுருச்சுங்க. இந்த மாதிரி தொட்டி வச்சு அவங்க அள்ளி செடி வச்சுருக்குறாங்க, அதில் மீன் விட்டுருந்தாங்க. நிறைய குட்டி போட்டுருச்சு. அந்த அக்கா நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம வீட்டில் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக அதுவும் நீந்திகிட்ருக்குது. இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தாலே ரொம்பவுமே சூப்பராக இருக்குதுங்க. அழகான மீன் தொட்டி, அதில் குட்டி குட்டியாக அவ்வளோ அழகான மீன்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுவும் நம்ம செஞ்ச தொட்டி தான். அதுலேயும் பெரிய மீன் விட்டுருக்குது. கப்பீஸும் பிளாக் மௌலி இருக்குதுங்க. அதில் இது வந்துட்டு அசோலா, மேலே அந்த க்ரீன் கலரில் இருக்குது, அதே மீனுக்கு ஃபுட்டுங்க. இது ஒரு குரோட்டன் செடி தான். இப்போ நான் மீன் தொட்டிக்கிட்ட இதுவும் நம்ம செஞ்ச தொட்டி தாங்க. அது நான் அந்த இடத்துல ஏதாவது பூச்செடி வைக்கணும், அதனால் அந்த இடத்த வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வேஸ்ட்டாக போகிற டயரெல்லாம் எடுத்து இதில் பெயிண்ட் பண்ணணுங்க. இதில் நான் செண்பக செடி ஆப்போசிட்டில் அந்த அக்கா தான் கொடுத்தாங்க. அவங்க நிறையா பக்கக்கன்று முளைச்சிருச்சுன்னு கொடுத்துருக்குறாங்க, அது வச்சுருக்குது. அடுத்து வெத்தலை செடி நல்லாவே தளைஞ்சு வந்துருச்சுங்க. அடுத்து இது வந்துட்டு பாரிஜாத செடிங்க. இது நான் இங்கே முன்னாடி வண்டியில் கொண்டு வந்தாங்க பூச்செடியெல்லாம். பாரிஜாத செடி மொக்கோட இருந்துச்சு. நல்ல பூ அவ்வளோ மணமாக இருக்குமாமாங்க. அதனால் இது வாங்கியிருக்கிறேன். பார்க்கலாம், இந்த மொக்கு இன்னும் பூக்கலை. அடுத்து நம்ம வீட்டு மாடி தோட்டத்துக்கு போகலாம். நம்ம வச்ச மேராக்காய் செடி ரொம்பவுமே சூப்பராக வளர்ந்துருச்சுங்க. இன்னும் நம்ம அதில் நூல் கட்டி பக்கத்தில் அந்த கம்பியில் ஏற்றி விட்டால் கொடி நல்லா படர்ந்துடும். அது கத்திரிக்காய் செடி. இது முள்ளங்கிங்க. முள்ளங்கி விதை போட்டது தான். விதை போட்டது ரொம்ப சூப்பராக முள்ளங்கி செடி வந்திருக்குது. அடுத்து நம்ம வச்ச வெள்ளை மிளகாய் செடி. இது நல்லாவே தளைஞ்சு சூப்பராக இருக்குதுங்க. அடுத்து நம்ம வச்ச புதினா செடி. புதினா நல்லா வந்துருச்சு. அடுத்து நம்ம வச்ச ஆரஞ்சு செடி. ஆரஞ்சு செடி இப்போ தாங்க நல்லா தளிர் விட்டு வருது. ஒரே ஒரு தளிர் தான் விட்டுருக்குது. அடுத்து நம்ம வச்ச மல்லி நல்லாவே தளைஞ்சு ரொம்பவுமே சூப்பராக இருக்குதுங்க. இதில் இப்போ நாங்கள் பருப்பு கீரை போட்டு வச்சுருக்குறோம். இதில் தண்டங்கீரை போட்டு வச்சது. கீரை நல்லாவே தளன்னு சூப்பராக வந்துருச்சு. இந்த கீரை போட்டு வச்சு ஒரு வாரம் தாங்க ஆச்சு. ரொம்பவுமே சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதில் நாங்கள் புடலங்காய் வந்துட்டு விதை ஊனி விட்டுருந்தேன். ஒரு 4 விதை ஊனி இருந்தனுங்க. 4 செடியுமே ரொம்பவுமே சூப்பராக வந்துருச்சு. சரி, நம்ம 4 விதை ஊனலாம், எது வருதோ பார்க்கலான்னு 4 விதையுமே சூப்பராக வந்துருச்சுங்க. அடுத்து இதில் கத்திரிக்காய் செடி வச்சுருக்கிறேன். நான் அதில் பாவக்காய் விதை ஊனி விட்டது எனக்கு ஞாபகம் இல்லை. பாவக்காய் விதை ஊனி விட்டதுலேயே நான் கத்திரிக்காய் செடியும் வச்சுட்டேன். கத்திரிக்காய் செடியும் வந்துருச்சு, பாவக்காயும் நல்லா வந்துருச்சுங்க. அடுத்து நம்ம அந்த பேக்கில் என்ன வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். இதில் சொரக்காய் விதை இப்போ தான் ஊனி விட்டுருக்குது. இதில் இன்னும் விதை முளைச்சி வரல. இப்போ முளைச்சி வந்த பிறகு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க. நம்ம மேலேருந்து மகிழம்பூ மரம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா தளன்னு வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க நம்ம வீட்டு தோட்டம். இது ஆப்போசிட்டில் இருக்கிற சாத்துக்கொடி மரங்க. சாத்துக்கொடி ரொம்பவுமே கொத்தாக சூப்பராக காய்ச்சிருக்குதுங்க. அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க. டேஸ்ட் அவ்வளோ இனிப்பாக இருக்குது. இன்னும் நிறைய காய் இருந்தது, எல்லாம் பறிச்சிட்டோம். அவ்வளோதாங்க நம்ம வீட்டு தோட்டம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் விசு கீர்த்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.